ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோட் பசுபதி காவேரி குடும்பத்தில் உள்ளவங்கள தரக்குறைவா பேசுறத பார்த்த நிவின் பயங்கரமாக கோவப்பட்டு கத்த ஆரம்பிக்க பார்த்து எல்லாருமே அதிர்ச்சியாகி போய் நிற்க, என்னடா பேசிட்டு இருக்க, உங்க மாமா கிட்ட இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் கேட்க, யாரம்மா மாமான்னு சொல்ற, இவரா மாமான்னு சொல்றியா? வாழ்க்கை இந்த அளவுக்கு இங்க வந்து நிக்குதுன்னா அதுக்கு மூல காரணமே இவர் தான் தெரியுமா? ஆரம்பத்துல இருந்தே இவர் இப்படித்தான் என்னோட வாழ்க்கையிலே குறுக்கிட்டு கடைசியில இந்த லட்சணத்துல கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு காரணமே இவரு தான். இப்போ என்னன்னா இவரை நீ தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கிய. இன்னைக்கு ஒரு தங்கச்சி பையன் கூட பார்க்காம என்னை கடத்தி கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாரா ஒரு பொண்ணுக்கு. இதெல்லாம் உனக்கு தப்பா தெரியலையாமா? இப்போதைக்கு எனக்கு தப்பா தாண்டா தோணுச்சு, இப்படி நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் தான் இப்ப தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்றதை கேட்டா நிவின் என்ன சொல்றாங்கன்னா, என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்ல, வேற என்னடா பேச சொல்றேன் என்ன? இப்போ இன்னைக்கு இவங்க பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இது சரின்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்க, அம்மா இவங்க எல்லாம் பண்ணது நான் சரின்னு சொல்லவே இல்லையே, ஆரம்பத்துல இருந்து இவர் பண்ணதுனால தானம்மா இப்போ என் வாழ்க்கை இப்படி வந்து நிக்குது அப்படின்றாரு நிவின். என்ன மாப்பிள்ள நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி செய்ய, ஐயோ நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, எதுக்காகடா இப்ப மாமா மேல கோவத்தை காட்டுற? அதான் உனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாலும் இன்னமும் நீ அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டிவா தாண்டா பேசின்னு இருக்க. அதுதான் எனக்கு என்னன்னு ஒண்ணுமே புரியல. அம்மா இந்த பிரச்சனையை இதோட விடுறீங்களா, திரும்ப திரும்ப பேசி எனக்கு டென்ஷன் ஆக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் அமைதியாறாங்க ஜெயா. சரிம்மா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, இனிமேல் ஆக வேண்டிய விஷயத்த பத்தி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விளக்கேத்த சொல்றாங்க யமுனாவை. யமுனாவும் என்ன பண்றாங்க, தயக்கத்தோட விளக்கேத்த போக அதை பார்த்த ஜெயாவளை தாங்கிக்க முடியாம அப்படியே தட்டி விடுறாங்க. முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தால, ஆனா இந்த விளக்கேத்துறது ஒண்ணுதான் இப்ப கேடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேச, என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா, வேற எப்படி பண்ண சொல்றீங்க, இந்த கல்யாணமே பிடிக்கலன்றா, இப்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து விளக்கேத்தோன்னா என்ன அர்த்தம்? அப்படி பக்கத்துல இருக்க பாலும் பழத்தையும் பார்த்த ஜெயாவால தாங்கிக்க முடியாம பயங்கர கோபத்தோட அதையும் வந்து தட்டி விட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த கங்கா, காவேரி, அதுக்கப்புறம் பாட்டிமாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. யமுனாவாலையும் தாங்கிக்க முடியல. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டத்தோட, சரி யமுனா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் வந்து கேட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவும் சொல்ல, இன்னொரு பக்கம் பசுபதி, ராகினி இவங்க 2 பேரும் மனசுக்குள்ள பயங்கர சந்தோஷத்தோட இருக்காங்க. அடுத்ததா நிவினையும் கூப்பிட்டு பேசுறாங்க பாட்டிமா. இங்க பாருப்பா தம்பி, உன்னை நம்பிதான்ப்பா எங்க வீட்டு பொண்ணை நான் இங்க விட்டுட்டு போறேன், கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. எங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் தலையாட்ட, இன்னொரு பக்கம் குமரனும் வந்து நிவினை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நிவினை, யமுனா ரொம்ப சின்ன பொண்ணுடா, அவ ஏதாவது தப்பா பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோடா, மன்னிச்சு ஏத்துக்கோடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் யமுனா பார்த்தா கங்கா, காவேரி 2 பேருமே, யமுனா பார்த்து நடந்துக்கோ, விட்டு கொடுத்து போ, இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இது நீயே ஆசைப்பட்டு வந்த வாழ்க்கை, இதை நீ தான் வந்து மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போ. எல்லாருமே யமுனாவை பார்த்து ஆறுதலா பேசிட்டு போக, இந்த பக்கம் அப்படியே பாய் சொல்லிட்டு கண்ணீரோட நிக்கிறாங்க யமுனா. அடுத்ததான் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற இதுல வந்து காவேரி அலறத பார்த்த கங்கா, ஏன்னா இப்ப அழுது என்ன பிரயோஜனம் காவேரி, இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் இதை சொன்னேனே, எல்லாத்தையும் நீ முடிவு பண்ண அவளுக்காக, இன்னைக்கு அவளோட லைஃப் அவ தான் பார்த்துக்கணும், கண்டிப்பா எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கங்கா. அங்க நடந்த விஷயத்த பத்தி சாரதா கிட்ட சொல்லவும் சாரதா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்துக்கு போன காவேரி விஜய் பார்த்த உடனே தோல்ல சாஞ்சிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லா விஷயங்களையும் பத்தி சொல்றாங்க காவேரி. எப்போதும் போல காவேரிக்கு சப்போர்ட் பண்ணி ஆறுதலா பேச, இன்னொரு பக்கம் வந்து பசுபதி கிட்ட ராகினி சொல்லிட்டு இருக்காங்க, இப்பதான்ப்பா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாப்பா இன்னைக்கு அந்த காவேரியும் அந்த காவேரி குடும்பத்துல உள்ளவங்களும் அசிங்கப்பட்டது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாம்மா ரொம்ப நாள் கழிச்சு அந்த காவேரியும் அந்த காவேரி குடும்பத்துல உள்ள பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொல்றாரு பசுபதி.